நான் வந்து ஜெயராவ் ஐயா அவர்கள் வந்து என்னோட படம் கருங்காலி திரைப்படத்தில் வந்து கொஞ்சம் ஒரு 30-40 ஸ்லம் பையனுக்குள்ள வந்து நடிக்க வைக்கிறதா இருந்தது. அது எனக்கு ரொம்ப மலைப்பா இருந்தது. வந்து 2 ஹீரோ 2-3 கேரக்டருங்களை வச்சு படம் பண்ணி இருந்ததுனால இந்த ஒரு கும்பலை வச்சு எப்படி இவங்களை நடிக்க வைக்கிறது, எப்படி வந்து வேலை வாங்குறதுன்னு பயமா இருந்த போது அப்பதான் நான் அவரை வந்து சந்திச்சேன். அவர் வந்து எனக்கு நீங்க அதை பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் அவர் தனிப்பட்ட முறையில வந்து உழைச்சு சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்லம்முக்கும் போய் கிட்டத்தட்ட ஒரு 500-600 பசங்களை வந்து பிடிச்சி அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி அதன் பிறகு வந்து அவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணி எனக்கு வந்து என்னோட படத்தில் நடிக்கிறதுக்கு அந்த பசங்களை வந்து கொடுத்தாரு. அவங்க எல்லாருமே யாருமே வந்து முதல் படம் மாதிரி இல்லாமல் எனக்கு வந்து மிக அற்புதமாக நடிச்சு கொடுத்தாங்க. அந்த படத்தில் வந்து அவருடைய அந்த ட்ரைனிங்ல வந்து பங்கெடுக்கும் போது தான் வந்து இந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் வந்து ஒரு நடிகனுக்கு எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து உணர்ந்துக்கிட்டேன். இப்போ என்கிட்ட வந்து வாய்ப்பு புதுசாக கேட்குறவங்கள கூட நான் உடனே ஜெயராவ் ஐயாட்ட போய் ஒரு 3 மாதம் ட்ரெயின் பண்ணிட்டு சினிமா ட்ரை பண்ணுப்பா, உனக்கு வந்து நல்லா அமையும், வாழ்க்கை வந்து நல்லா அமையும் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒரு நாள் வந்து என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து சொன்னாங்க, நீங்க வந்து ஒரு ஈழ ஆதரவாளர், ஈழ பற்றாளர், உங்களுக்கு வந்து ராஜபக்சேயை வந்து உங்க கண்ணு முன்னாடி நிறுத்தி கோபமா பேசணும் அப்படின்னு நீங்க வந்து விரும்புனீங்க அப்படின்னா எப்படி வந்து ஆத்திரமும் கோபமும் வந்து பயங்கரமா பொங்கி வருமோ அப்படியான ஒரு வாய்ப்பை நான் உங்களுக்கு வந்து வழங்குறேன், அதை நீங்க வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, நான் மேக்பத்னு ஒரு நாடகம் வந்து பண்றேன். அந்த நாடகம் வந்து ஒரு சமகாலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையினுடைய ஒரு படிமம், அது ஒரு அதற்குள் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பொருத்தி பார்க்கின்ற அளவிற்கு ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுல. அதுல வந்து அந்த மேக்பத் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை வஞ்சம் தீர்க்கின்ற, தமிழர்களை அடித்து ஒழித்தவனை வந்து எப்படி வஞ்சம் தீர்க்கணும், எப்படி மனசுக்குள்ள ஒவ்வொருத்தனுக்குள்ளையும் பொங்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி பொங்கி எழுந்து அவனை வஞ்சம் தீர்க்கின்ற ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து மகிழ்ச்சியோடு அந்த கதாபாத்திரத்தை ஏற்று அது மாதிரி அதை விட இன்னும் பல மடங்கு வேகமாகவும் கோபமாகவும் ஆத்திரத்தோடும் அந்த கதாபாத்திரத்தை பண்ணணுங்கிற வெறியோடும் நான் வந்து இருக்கிறேன். அதனால இந்த சந்தர்ப்பத்தில் வந்து அது மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு வழங்கியமைக்காக ஜெயராவ் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவள் பேர் தமிழரசி. நான் லோகிததாஸோட கஸ்தூரிமான் படத்தில் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஜெயமோகன் வந்து லோகி வந்து ஒரு மலையாள படம் பண்றது, செம்பட்டுன்னு ஒரு படத்துக்கு வந்து ஒரு மெயின் கேரக்டர், அதாவது ஹீரோ கேரக்டருக்கு ஒரு நடிகர் தேடினார் லோகிதாஸ். அப்போ வந்து ஜெயமோகன் மூலமா அறிமுகமானவர் ஜெயராவ். ஜெயமோகன் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணாரு அந்த கேரக்டருக்கு வந்து ஜெயராவை தவிர தமிழ்ல வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் யாருமே கிடையாது அப்படின்னு. ஸோ அப்படிதான் எனக்கு ஜெயராவ் அறிமுகம். அவர் நிறைய படங்களை தவிர்த்துக்கிட்டு இருந்தார், பண்ணா நல்ல ரோல் பண்ணணும், நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னு. அவள் பேர் தமிழரசியில நான் அவருக்கு ஒரு பெரிய படமா ஆரம்பிச்சு பெரிய ரோலா ஆரம்பிச்சிருந்த ஒரு படம் அது. ஆனால் அது சின்ன கதாபாத்திரமா தான் வெளியே வந்தது அவரோட. பட் ஆனால் அவர் என் மேல இருந்த நட்புக்காகவும் என் மேல இருந்த மரியாதைக்காகவும் அவள் பேர் தமிழரசியில் அந்த கதாபாத்திரத்தை மிக அருமையா பண்ணி கொடுத்தாரு. அவர் என்னை கூப்பிட்டு இப்படி ஒரு நிகழ்வு பண்ண போறான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா மற்ற மாநிலங்கள்ல மேலை நாடுகள்லயும் சரி நாடகம் இலக்கியம் ரெண்டுமே வந்து சினிமாவுக்கு பெரிய லெவல்ல பேசிக்கா இருக்கு. இங்க அப்படி இல்லை. இங்க வந்து சப்போஸ் அரிதா எப்போவாவது ஒரு விஷயம் நடந்தா கூட ஒரு சாதாரண விஷயமா முடிஞ்சிருது, அது ஒரு மூமெண்டா மாறுறது இல்லை. ஒரு நடிகருக்கு வந்து நாடகம் பின்பலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நான் தொடர்ந்து எல்லா வாய்ப்பு கிட்ட வரவங்க கிட்ட சரி புதுசா வந்து சினிமா மேல ஆர்வமா இருக்கவங்க கிட்டையும் சொல்லிட்டே இருக்கிறது. அந்த விதத்துல தோழர் ஜெயராவ் அவர் வந்து தொடர்ந்து நல்ல நடிகர்களை உருவாக்குறது ரொம்ப முக்கியமானவர். மேக்பெத் அப்படின்னு இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா சந்தோஷமா இருந்தது. ஏன்னா எனக்கு ஷேக்ஸ்பியரை படிக்காத கிரியேட்டர் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல எவரி ½ அன் அவர் வந்து உலகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து மேக்பெத் வந்து பிளே நடத்தப்பட்டே இருக்குது. அந்த அளவுக்கு இது முக்கியமானது. எனக்கு ஷேக்ஸ்பியரோட ஒத்தோலோ வந்து படம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஐடியா இருந்தது. அப்புறமா பொலன்ஸ்கி எடுத்த மேக்பெத், குரோசாவோட ரெட் பியர்டு இது மேக்பெத் பேஸ் பண்ணது, இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஷேக்ஸ்பியர் மேல ரொம்ப பிரமிப்பா இருக்கும். நடிக்க சொன்னாரு. நான் சொன்னேன் எனக்கு எந்த கேரக்டர் எனக்கு எதுவுமே தெரியாது, இதுக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து நீங்க வந்து வேற வேலைகள் பார்க்கணும்னு சொன்னா கூட நான் ஒத்துந்திருப்பேன். ஏன்னா இப்படி ஒரு நிகழ்வு நடக்கணும், சினிமாவுக்கு இது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ ஒரு உதவியான்னு கிடையாது, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு பங்களிப்பா நான் அதை செய்யறேன்.
இன்னொரு விதத்துல இந்த 2 மீடியாவும் 2 கேரக்டரோட இருக்கு இல்லையா. ஸோ இது ஒரு சினிமாங்கிறது முழுக்க முழுக்க சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அங்க வந்து சத்யராஜ் சார் பெரிய நல்ல ஆக்டர்லாம் இருக்கிறாங்க. ஸோ அங்க வந்து முழுக்க முழுக்க டிபெண்ட்ஸ் ஆஃப் லென்சஸ், மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு நடிகனோட நடிப்பு முடிவு பண்ணும். பட் நாடகம் அப்படி இல்லை. முழுக்க முழுக்க நாடகம்ங்கிறது முதல் ரோல் இருக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் எப்படி உணர்றானோ அதான் கடைசி ரோல் இருக்கக்கூடிய ஒரு 1000வது ஆடியன்ஸும் அதை உணரணும். ஸோ டெஃபினெட்லி வந்து நாடகத்தோட நடிப்புங்கிறது அசாத்தியமான ஒரு திறமை. அதை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு 2 மீடியாவோட டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதும் உள்ள ஒரு ஆர்வம். ஸோ இது தொடர்ந்து இது ஒரு நல்ல மூமெண்ட்டாக மாறுறதுக்கு பத்திரிகை நண்பர்கள், திரைத்துறை நண்பர்கள், பாரதி மன்னையா சொன்ன மாதிரி சத்யராஜ் சார் மாதிரி பெரிய நடிகர்கள்லாம் மேடைகளுக்கு வந்து ஒரு பெரிய பங்களிப்பு செஞ்சு உதவி செஞ்சால் தமிழில் ஒரு நல்ல ஒரு சூழல் உருவாகும், நல்ல ஒரு சினிமா ரசனை கலாச்சாரம் உருவாகும். அதுக்கு எல்லோரும் உதவி செய்யணும். வாழ்த்துக்கள். ஈரநிலம் படத்தில் வந்து பாரதிராஜா சார் கூப்பிட்டு ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை கோயில் இருக்குன்னு எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சு, எல்லாத்துக்குமே வேண்டியது நான். அதே மாதிரி ஜெயராஜ் சார் வந்து மேக்பத்தை நடிக்கணும்னு சொன்னப்போ நிறைய வேண்டிக்கிட்டேன், அது நல்லபடியாக நடக்கணும்னு. அதுக்கு உழ வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க. சார் நடிக்க வந்தால் மேக்பத்தை மட்டும் தான் நடிக்க முடியும். அந்த பாடி லாங்குவேஜ் ஹைட்டு வீட்டுக்கு சார் தான் ரொம்ப பொருத்தம். 5.7 எனக்கு பொருத்தம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி ஜெயராஜ் சார் தேங்க்ஸ். ஒரு நாடகம் நடிக்கிறதுல ரொம்ப நாள் ஆசை நிறைவேறி இருக்கு. இந்த நாடகம் வந்து எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக இதை பற்றின அறிவு ரொம்ப கம்மி. ஒரு நடிகனா ரொம்ப சீக்கிரமே ஒரு பொசிஷனுக்கு வந்த ஆள் நான். அப்புறம் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய ஷேக்ஸ்பியரே முதல்ல எனக்கு தெரியாது. ரொம்ப வெக்கத்தோட சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன் நான். அப்புறம் மேக்பத்தோட உள்ளர்த்தம் கூட எனக்கு நிறைய புரியல. ஜெயராஜ் சார் வந்து எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது எனக்கு வசனம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது தான் நான் உணர்ந்தேன். இங்கே பார்க்கும் பொழுது அடடா நம்ம இவ்வளோ படம் நடிச்சிருக்கோம், இவ்வளோ நுண்ணிய ஒரு வெளிப்பாடுகளே நமக்கு கொடுக்கலையே அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன் பயிற்சி தேவை, பயிற்சி தேவைன்னு. முதல்ல எனக்கு பயிற்சி தேவைங்கிறது இங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ நிறைய பேர் சினிமாவுக்கு வர இருக்கீங்க, எல்லாருமே நல்ல பயிற்சியோட உள்ளவாங்க. இதை பற்றி சொல்லும் பொழுது நான் மேடம் பற்றி நிறைய சொல்லணும். தமிழிசை மேடம் பற்றி பார்க்கும்போது இவ்வளோ சாதுவாக இருக்காங்க. நடிக்கும்போது தான் தெரிஞ்சது பக்கத்தில் இருந்த எனக்கு. நான் சும்மா எப்படியாவது குரலை வச்சு ஏமாத்திடுவேன், ஊன்னு கத்தி ஏமாத்திடுவேன். பட் அவங்க என் கூட நடிக்கும்பொழுது என்னால் ஏமாற்ற கூட முடியல. அவ்வளோ ஒரு பிரமாதமான நடிகையாக இருந்தாங்க. அதுபோக சக இயக்குநர்கள் எல்லாரும் பெரிய இயக்குநர்கள் எல்லாருமே சக நடிகர்கள் என் கூட இருக்கும்போது அதுவும் கொஞ்சம் பயமாக இருந்தது. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுத்த ஷேக்ஸ்பியர் அவர்களுக்கு நன்றி. முதல்ல என்னுடைய குருநாதர் ஜெயராவ் சாரை பற்றி நான் அவசியம் சொல்லி ஆகணும். எல்லாருமே சொன்னாங்க, அதில் எல்லாரும் களிமண்ணுன்னு தான் சொன்னாங்க. களிமண்ணில் பாத்திரத்தை எல்லாருமே உருவாக்க முடியும், ஆனால் மண்ணில் தான் பாத்திரத்தை உருவாக்க முடியாது. உண்மை நான் வந்து ஒரு மண்ணு என்னை வந்து அந்த தியேட்டர் லேப்ல கொண்டு வந்து ஒரு நடிகனாக மாற்றி இருக்கிறார் என்று நினைக்கும் போது எனக்கு மெய்யாகவே எனக்கு பெருமையாக இருக்கிறது. ரெண்டாவது, அவர் வந்து கலைத்துறையில எல்லாம் தெரிந்த ஒரு மனிதர். அதை நான் நேரடியாகவே அதை பார்த்தேன். ஒரு நடிகனுக்கு என்னென்னலாம் தேவை அது அத்தனை கலையும் அவருக்கு தெரிஞ்சு. ஆனா அவர் இன்னும் வெளியில பெரிய அளவில் நடிகராக இல்லை. ஆனா எல்லா வித்தைகளையும் எல்லா கலைகளும் அவருக்கு தெரிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவரை நான் குருவாக ஏற்றுக்கொள்வது எனக்கு பெருமை. எதுவுமே தெரியாது என்னை அவர் சிஷியனாக ஏற்றுக்கொண்டது தியேட்டர் லேபுக்கு தான் பெருமை. இந்த மேக்பத் நாடகத்தில் எனக்கு ஒரு மால்கம் என்கிற கதாபாத்திரத்தை கொடுத்து சிறப்பாக நடிக்க வைத்த இந்த தியேட்டர் லேப் நிறுவனத்திற்கும் ஜெயராஜ் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.